நம்மளோட லைஃப்பில் ஒரே ஒருத்தராவது ஒரே ஒரு ஃப்ரெண்டாவது கண்டிப்பாக நிச்சயமாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நம்ம லைஃப்பில் இருந்தாங்கன்னா நம்ம லைஃப் எந்த அளவுக்கு மேம்படும், எந்த அளவுக்கு ஒரு நல்ல பாதையை நோக்கி போகும், எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகுங்கிறதுக்கு இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். 1989 அந்த காலகட்டத்தில் 1 இல்லை 2 இல்லை 11 படம், அந்த ஒரே ஒரு வருஷத்தில் மட்டும் 11 படத்தில் நடித்தார் நம்ம விஜயகாந்த் அவர்கள். ஆனால் நடித்த அந்த 11 படமும் ஃப்ளாப். அதுக்கு முன்னாடி 1988 வருஷத்தில் அவர் கொடுத்த லாஸ்ட் படம் பூந்தோட்ட காவல்காரன், அந்த ஒன்று தான் ஹிட்டு. அதுக்கப்புறம் 1989 அவர் நடித்த 11 படமும் ஃப்ளாப்பு. அந்த டைமில் விஜயகாந்துக்கு அவங்க வீட்டில் தேவீரியமாக வரன் பார்த்துட்ருக்காங்க அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு. விஜயகாந்தோட எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் விஜயகாந்தோட உண்மையான நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர். அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருங்க, என் நண்பனுக்கு தொடர்ந்து 11 படமும் ஃப்ளாப்பு 1989 அந்த காலகட்டத்தில். அப்போ தான் விஜயகாந்துக்கு தீவிரமாக வீட்டில் திருமணத்துக்கு பெண் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் விஜயகாந்தோட நண்பரான இப்ராஹிம் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, அடுத்து எடுக்க போகிற படம், அந்த படம் கண்டிப்பாக ஹிட்டை கொடுத்துட்டு தான் விஜயகாந்துக்கு. அந்த டைமில் இப்ராஹிம் ராவுத்தர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, என் நண்பனுக்கு அடுத்த படம் நிச்சயமாக ஹிட்டான படத்தை கொடுத்துட்டு தான் விஜயகாந்துக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லி தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்போது 1988 அவர் கொடுத்த லாஸ்ட்டு படம் தான் ஹிட்டான படம். அதுக்கப்புறம் 1990 அவர் ஒரு ஹிட்டை கொடுக்குறாரு. அந்த படத்தோட பேர் தான் புலன் விசாரணை. ஆர்கே செல்வமணி டைரக்ஷனில் வந்த படம். விஜயகாந்தோட கரியரில் ஒரு பெரிய ஒரு பிக் வெற்றின்னு சொல்லலாம். ஒரு பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம், வசூல் ரீதியாக சரியான காசு பார்த்த ஒரு படம் அந்த படம் புலன் விசாரணைங்கிற படம். அப்போது இப்ராஹிம் ராவுத்தர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஓகே நம்ம நண்பனுக்கு இதுக்கப்புறம் ஒரு சிறந்த வெற்றி படத்தை கொடுத்துட்டு தான் நண்பர் கல்யாணம் பண்ணி வைக்கன்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. 1990 தைப்பொங்கலுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அதே மாதம் ஜனவரி மாதம் தைப்பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அதே மாதம் 30 பிரேமலதாவை விஜயகாந்த் கல்யாணம் பண்ணுறாங்க. அதே மாதத்தில் ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டு அதே மாதத்தில் விஜயகாந்துக்கு பிரேமலதாவுக்கு இப்ராஹிம் கல்யாணமும் பண்ணி வைக்கிறார். இது நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, விஜயகாந்துக்கு இப்ராஹிம் அவர் லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த நண்பராக இருந்திருப்பாருன்னு பார்த்துக்காங்க. அந்த டைமில் புலன் விசாரணைங்கிற படமும் வருது. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்ராஹிம் ராவுத்தர் அந்த படத்தை பார்க்குறாரு. அவருக்கு மட்டும் அந்த படத்தை போட்டு காட்டுறாங்க. அந்த படத்தில் என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ அதையெல்லாம் திரும்ப ஒரு டைமு அந்த படத்தை பார்த்துட்டு இந்த சீன் வேணாம், அந்த இதில் அந்த சீன் வேணும்னு சொல்லி அந்த சீன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி, சண்டைக்காச்சும் இருந்தாலும் சரி, நடிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் சேஞ்ச் பண்ணி கரெக்ஷன் பண்ணி ஃபைனலாக ஒரு படத்தோட பேக்கேஜை கொடுக்குறாங்க. ஓகே இதுதான் அந்த படத்தோட பேக்கேஜ்னு சொல்லி சின்ன சின்ன கரெக்ஷன், பெரிய கரெக்ஷன் எங்கெங்கே இருக்கோ அதை இந்த படம் விஜயகாந்துக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக இருக்குன்னு சொல்லி மனசில் அதை ஒரு வெறியாக வச்சுக்கிட்டு அதுக்கு கரெக்ஷனில் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு இந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைட் சீன் அது கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்து லாஸ்ட்டாக ஒரு பேக்கேஜாக கொடுக்குறாங்க. அந்த படம் 1990 ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பெருசாக வெற்றி அடையுது. ஏன் இதை சொன்னேன்னா, விஜயகாந்துக்கு இப்ராஹிம் ராவுத்தருங்கிற ஒரு நண்பர், அந்த மாதிரி ஒரு நண்பர் இருந்ததுனால மட்டும்தான் விஜயகாந்த் இந்த அளவுக்கு ஒரு உயரத்தை தொட முடிஞ்சது. அதே மாதிரி ஒரு நண்பர் நம்ம லைஃப்லேயும் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா நாமளும் எந்த அளவுக்கு வேணால் ஒரு உயரத்தை தொடலாம்,
எந்த அளவுக்கு வேணால் சாதிக்கலாங்கிறதுக்கு விஜயகாந்த் அண்ட் இப்ராஹிம் ராவுத்தரோட இந்த நட்பு வந்து எல்லாருக்கும் ஒரு சிறந்த உதாரணங்க. எனக்கு அவங்களோட நட்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பர்சனலாக விஜயகாந்தை பிடிக்கும், அது வேறு விஷயம். ஆனால் அவங்க 2 பேரோட நட்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்களோட பாண்டிங், அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களோட பாண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அவங்களோட பாண்டிங்கில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இன்ஸ்பயர் ஆனதால மட்டும்தான் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணணும்னு சொல்லி நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். எனக்கு சொல்லணும்னு தோணிச்சு, அதை நான் சொன்னேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இல்லை இந்த இந்த எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நிச்சயமாக என்னோடய மனசுலேயே இதை கேட்குறப்போ ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு, எனக்கு அது அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லி உங்கள் மனசில் தோணுதுன்னா அதே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சஜஷனில் சொல்லுங்கள். அதை நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.